இந்திய நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றிய மன்மோகன் சிங் 2 முறை நாட்டின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். இதற்கு விதையாக இருந்தது ஒரு போன் கால் தான். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற மன்மோகன் சிங் 1966ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை ஐக்கிய நாடுகள் அவையில் பணியாற்றினார். பின்னர் இந்திய அரசாங்கத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், திட்ட ஆணைக்குழுவின் தலைவர் என பல முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார். 1991ஆம் ஆண்டு இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. மன்மோகன் சிங் நெதர்லாந்தில் நடந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு டெல்லிக்கு திரும்பியிருந்தார். அப்போது இரவில் மன்மோகன் சிங்கிற்கு போன் வந்துள்ளது. மன்மோகன் சிங் தூங்கிய நிலையில் அவரது மருமகன் விஜய் தங்கா பேசிய போது மறுமுனையில் பிரதமர் PV நரசிம்மராவின் நம்பிக்கைக்குரிய நபரான PC அலெக்சாண்டரின் குரல். மன்மோகன் சிங்கை தூக்கத்தில் இருந்து எழுப்பும்படி அலெக்சாண்டர் கூறியதும் மன்மோகன் சிங்கிடம் பேசிய அலெக்சாண்டர் பிரதமர் தங்களை நிதி அமைச்சராக பதவியேற்க கூறியதாக தெரிவித்துள்ளார். UGC தலைவராக இருந்த மன்மோகன் சிங் அரசியலில் ஆர்வம் இல்லாததால் நம்ப மறுத்து போனை வைத்துள்ளார். பின்னர் மறுநாள் பிரதமரே போனில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், அலெக்சாண்டர் எதுவும் கூறவில்லையா என்று மன்மோகன் சிங்கை நோக்கி கேள்விகளை எழுப்பினார். அதற்கு அலெக்சாண்டர் பேசினார், ஆனால் நான் அவரை நம்பவில்லை என்று மன்மோகன் சிங் பதில் கொடுத்ததாக அவரது மகள் தமன் சிங் பின்னாளில் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிதியமைச்சராக பொறுப்பேற்க தனக்கு சில மணி நேரங்களே அவகாசம் கிடைத்ததாகவும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். தான் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு மாதத்தில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. கடுமையான காலத்தில் நிதியமைச்சராக பதவியேற்ற மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியமைத்தன என்பதே வரலாறாக உள்ளது.